This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. ஹலோ அண்ட் வெல்கம் டு ஹலோ துபாயா. என்னடா 2-3 நாளா ஷோ பண்ணல, போன சிஎஸ்கே மேட்சுக்கு ஷோ பண்ணல அப்படின்னு பாத்தீங்களா? எங்களோட தகரடப்பா கொஞ்சம் ஆடி கிடக்கிறதுனால ஒரு 2 நாள் பிரேக் விட்டுருந்தேன். எங்க நிலைமை கொஞ்சம் மோசமா தான் போயிருக்கு. நமக்கு ஒரு மேட்ச் சரியா போலிங் போல, போன மேட்சும் கொஞ்சம் சுமாரா தான் போச்சு. அப்படியே அதை ரெக்கவர் ஆகிறதுக்குள்ள ஷோ பண்றதுக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு. எனிவே பிரவீன் அண்ட் பிரசன்னா எப்படி இருக்கீங்க? சூப்பர், நான் சூப்பரா இருக்கேன். ஏன்னா இப்பதான் லாஸ்ட் கேம் ஜெயிச்சிருக்கோம் சிஎஸ்கே, அதனால சந்தோஷமா இருக்கேன். என்னமா டைம்ல அணைய போற ஜோதி பிரகாசமா எரியுன்னுவாங்க, அந்த மாதிரி இப்போ சூப்பரா எரிஞ்சுன்னு இருக்கு. அதுதான் எங்க டப்பா கொஞ்சம் டான்ஸ் ஆடுது. ஆனா கரெக்டான நேரத்துல திருப்பி கேபரே ஆடினா நல்லா தான் இருக்கும். சரி, எப்படி ருத்துராஜ் கேக்வாட் சூப்பரா ஆடினார்ல போன மேட்ச், பார்க்க பயங்கரமா இருந்ததுல. சூப்பரா இருந்துச்சு. அது எலிகன்ட் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பாக்கிறதுக்கே ரொம்ப அருமையா இருந்தது. சோ அதுதான் நெக்ஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் அப்படிதான் இருக்கும். இல்ல ஆக்சுவலா அவர் இந்தியா ஏலாம் ஆடுவாரு. நாங்க லாஸ்ட் டைம் ஒரு தேவத ட்ராஃபி ஒன்று ஆடணும், எங்களுக்கு அகேன்ஸ்டா கூட ஒரு நாக் அடிச்சார், 100 அடிச்சார்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா ஆஃப் சைட் பிளேயர் அவரு. பெருசா லெக் சைட்ல பயங்கரமா ஷார்ட்ஸ் இல்லைனா கூட ஆஃப் சைட்ல பயங்கரமா ஆடுவார். நீங்க பாத்தீங்கன்னா 6 எல்லாம் கூட அப்படியே சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். ரொம்ப ஓங்கி அடிச்சு அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலி பாக்குறது. ஏன்னா அப்புறம் கொரோனா டெஸ்ட் ஆனாரு பாசிட்டிவா, அப்புறம் வீக் ஆயிருக்கும் பாடி, வந்தாரு ஒரு மேட்ச் ரன் அவுட் ஆயிட்டாரு, ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் அவுட் ஸ்டம்ப் ஆனாரு. போன மேட்ச் ஷார்ஜால ஆக்சுவலி கேட்ச் விட்டாரு வேற, பாவம் கையில வந்து கேட்ச். அது ஒரு கிரிக்கெட்டரா என்னால எம்பதைஸ் பண்ண முடிஞ்சு. ஐயோ பாவம் அந்த பையனுக்கு சான்ஸ் கிடைச்சு. என்ன பிரச்சனை கரெக்டா சொல்றேன்னா பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த ஆஃப் சைடு பிளே, அது ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா இன்சைட் ஒரு 6 வாஷிங்டன் சுந்தர் ஒரு 6 அடிச்சாரு. அதை வந்து நீங்க காலம் முழுக்க பாத்துட்டே இருக்கலாம். அதை ட்வீட் பண்ணிட்டே இருக்கும் போதே அதுக்கப்புறம் லீன் பண்ணி லேசியா வந்து சிராஜ் ஒரு கவர் டிரைவ் அடிச்சாரு. அந்த காலத்துல கவர் டிரைவ் வந்து பேட்டன் ரைட்ஸ் வச்சிருந்தவர் டேமியன் மார்டின் அப்படின்னு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். ஸோ டூ ஏர்லி டு கம்பேர் வித் ஹிம். அது பாக்குறதுக்கான அந்த ஒரு ஜாய் இருக்கு பாருங்க, அப்படியே லீன் பண்ணி அப்படியே லேசி கவர் டிரைவ். அது லெஃப்ட் ஹேண்ட்ஸ்க்கு தான் எலகன்ஸ் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்க அப்சர்வேஷன் வந்து 200% கரெக்ட். ஐன்ஸ்டைன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரசன்னா? பிரவீனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பொண்ணோட ஒரு 6 மணி நேரம் அழகான பொண்ணோட உட்காந்தா கூட அது டைம் போறது தெரியாதுன்னு. அந்த மாதிரி டேமியன் மார்டின் பேட்டிங் ஆடுறத பார்த்தா டைம் போறதே தெரியாது, அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. டேமியன் மார்டின் பாத்துருக்கீங்களா? காஞ்சிபுரத்துல இருந்த காலத்துல பாத்துருப்பீங்களே. பாத்திருக்கேன். அவரு சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன். எல்லாருமே டேமியன் மார்டினே சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கீங்களா? பரவாயில்லையா? நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவரை பாத்திருக்கேன். ரைட், ஓகே. அப்ப இன்னொரு எபிசோட்ல போக வேண்டிய நேரம் வந்துச்சு. சிஎஸ்கே அடுத்த மேட்ச் ஆடுறாங்க. அடுத்த மேட்சை பத்தி ப்ரிவியூ பண்றோமோ இல்லையோ, ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் இப்படிக்கு உன் ஐபிஎல் அப்படின்னு சொல்லி தார டப்பே ஆடி இங்கேயும் அங்கேயும் ஓடி கிடக்கு ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள். அதை பத்தியும் பேச போறோம். இன்னைக்கு என்ன நடக்குது ஷோல அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துச்சு. புவனா ஒரு கேள்விக்குறிக்கு நான் தயாராயிட்டேன். நீங்க 2 பேர் தயாரா? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன வந்திருக்குன்னு பாப்போம். ராகுல் எஸ்ஏ, அஸ்வினா டிசி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சதும் தோனி கிட்ட போய் பேசினதை பார்த்தோம். என்ன பேசினீங்க அவர்கிட்ட அப்படின்னா? என்ன பேசுவாங்க, ஃபர்ஸ்ட் போயிட்டு எப்படி இருக்கீங்க, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறமா கேட்டேன் என்ன குழந்தையும் ஒய்ஃபையும் கூட்டு வரலன்னு கேட்டேன். இல்ல குழந்தையும் ஒய்ஃபையும் கூட்டு வரல அப்படின்னாரு. கேட்டேன் ஏன், ஆப்வியஸா பபுள் இந்த கொரோனா டைம்னால கூட்டு வரல. நான் கேட்டேன் மிஸ் பண்றீங்களா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். இல்ல மிஸ் எல்லாம் இல்ல, கிரிக்கெட்னு வந்துருச்சுன்னா எனக்கு நான் எல்லாத்தையும் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் முன்னாடி எப்பவுமே சொல்றதுதான், கிரிக்கெட் வந்துருச்சுன்னா பாதி பேர் வந்து எல்லாத்தையும் விட்டு தான் போவாங்க கிரிக்கெட்டர்ஸ். எனிவே அடுத்தது அவெஞ்சர்ஸ் 3322 மார்வல். இது யாருன்னு தெரியல. பிரசன்னா சார், வாட் வுட் யூ லைக் டு சே டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அபவுட் திஸ் டிசப்பாயிண்டிங் சீசன்? வாட்ஸ் த வே ஃபார்வர்ட்? ஹூ ஷுட் சிஎஸ்கே ரீடைன்? ஹூ ஷுட் பி ஆக்ஷன்? அண்ட் விச் பிளேயர் ஷுட் பி பை நெக்ஸ்ட் இயர்? எவ்வளோ क्वेश्चंस. ஆமா, அது இப்போ நீங்க வந்து 10 இயர்ஸ் சக்சஸிவா பிளே ஆஃப்ஸ் போனது எல்லாரும் மறந்துட்டு ஒரே ஒரு பேட் சீசன் இட் கேன் ஹேப்பன் டு எனி டீம். 2016ல நான் புனே சூப்பர் ஜெயின்ஸோட இருந்த போது ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தர் இன்ஜுரி. முதல்ல மிச்சேல் மார்ஷ் இன்ஜுரி ஆறாரு, அந்த பியூட்டிஃபுல்லா மும்பையோட ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கெவின் பீட்டர்சன் இன்ஜுரி ஆறாரு, ஸ்டீவ் ஸ்மித் இன்ஜுரி ஆறாரு. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கும்போது கோர் பிளேயர்ஸ் ஒரு 5 to 6 ரிட்டைன் பண்ணும். ரீட்டைன் பண்ணிட்டு அந்த கோர் பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ் எங்க, சோ மீதி அந்த 5 பிளேயர்ஸ் எந்த ஹோல்ஸ் ஃபில் பண்ணா கரெக்டா ஜெல் ஆகும்னு பார்த்துட்டு மீதி பிளேயர்ஸ் அந்த ஆப்ஷன்ல எடுக்கணும். இது வந்து ஈஸியான அல்கோரிதம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா looks like that IPL is going to be back in India. next பாத்தீங்கன்னாவா இப்ப பாத்தீங்கன்னா இல்ல next ஏன்னா நெக்ஸ்ட் IPL இல்லையா? சோ சென்னை இனிமேல் பார்க்கணும், இனிமேல் பார்க்கவே கூடாது இதுக்கு மேல. இது சென்னை வந்து சிஎஸ்கேவோட ஃபோர்ட்ரஸ், அங்க வந்து அவங்க போய் அடிக்கிறது கஷ்டம். ஒவ்வொரு சீசன்லயும் ஆன் ஆவரேஜ் they won 5 out of 7 games.
ஸோ பேஸ்ட் ஆன் த தியரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்து எடுத்தா ரொம்ப கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க யாரை ரீடைன் பண்றது யாரை விடுறதால இட்ஸ் டூ ஏர்லி டு சே. இந்த டோர்னமெண்ட் இன்னும் முடியல, இன்னும் 2 மேட்ச் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் 3 மேட்ச் ஃபெயில் ஆன உடனே நிறைய பேர் அவ்வளவு டேலண்ட் இல்லைலாம் யோசிச்சிங்க. திடீர்னு ஒரு மேட்ச் ஆடின உடனே ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு. ஸோ எனி டேலண்ட் கேன் கம். நாளைக்கு மோனுகுமார்ன்ற ஒரு 5 விக்கெட் எடுக்கலாம், கே மாசிஃப் திருப்பி வந்து அவர் ஒரு 5 விக்கெட் எடுக்கலாம். ஸோ இட்ஸ் டூ ஏர்லி டு சே தட் யார் ரீடைன் பண்றது. இந்த சீசன் முடிஞ்சோடனே ஓவராலா வந்து யாரு எங்க நல்லா பண்ணிருக்காங்க, எந்த கேப் ஃபில் பண்ணலான்றத பார்த்து அதுக்கு ஒரு மாசம் வேலை இருக்கு. ஐ எம் ஷூர் தட் சிஎஸ்ஏ திங்கிங் ஹெட்ஸ் வில் பி திங்கிங் அபவுட் இட் and come up with a better. நிறைய பேர் ஒரு விஷயத்த ஃபேக்டரே பண்ண மாட்டறாங்க பிரச்சனை. ஆக்சுவலா என்னன்னா எல்லா டீம்ஸும் வந்து விளையாடுறாங்க, பட் எல்லா பிளேயர்ஸும் எல்லா டீம்ஸ்லயுமே ரஸ்டியா வந்திருக்காங்க. சில பிளேயர்ஸ் ஃபார்ம் பிடிக்கிறாங்க, சில பேர் கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. 6-7 மாசமா கிரிக்கெட்டே விளையாடாம வந்து விளையாடுறாங்க. ஸோ கொஞ்சம் ரஸ்டியா இருப்பாங்க. ஸோ டக்குன்னு யார் மேலேயும் ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். எனிவே அடுத்த கேள்விக்கு போக வேண்டிய வந்து பிரவீன், உங்களுக்கு கேள்வி வந்துருச்சு இன்னைக்கு. போனா மேடம் உங்களை லைக் பண்றாங்க போல இருக்கு. ஸ்மார்ட்டான ஹேண்ட்ஸமான எல்லோ டிஷர்ட் போட்ட ஒரு கண்ணாடி போட்ட ஒரு படிச்ச வாலிபரை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஹாய் பிரவீன், உங்க அக்கா டும்மி அவார்ட்ஸ் சூப்பர். ஆமா நானும் பாத்துருக்கேன், சூப்பர் தான். ஐபிஎல் டம்மி அவார்ட்ஸ் எப்ப பிரசன்ட் பண்ண போறீங்க? இது ஒரு அருமையான ஒரு கேள்வி. பட் ஆனா என்ன சொல்றது, இதுக்கு மனசு வராது இது ஆக்சுவலா பண்றதுக்கு. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு படங்களும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு இக்கட்டான ஒரு கொஸ்டினா இருக்கு. பட் ஐபிஎல் டம்மி அவார்ட்ஸ் ஆக்சுவலா டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்து இந்த ஷோல வந்ததுக்கு அப்புறம் இனிமே அதை மட்டும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி பிரசன்னா சார், உங்களுக்கு அடுத்த கேள்வி ஸ்ரீ சுதன் கேட்டிருக்காரு. போன கேள்வி கேட்டவர் சுரேஷ் மதிவானன். ஓகே, இன் ஃபர்ஸ்ட் 25 கேம்ஸ் ஆஃப் ஐபிஎல் 2020 ஃபர்ஸ்ட் டீம் பேட்டிங் win percentage is high, but now for the last 10 matches team which are chasing are winning more, and the pitch for the first 20 overs is more helpful for the pacer. Is that the reason behind this? What's happening, Prasanna sir? முன்னாடியே நாங்க இதை பத்தி சொன்னோம். கண்டிஷன்ஸ் ஆர் கிங் என்ன பொறுத்த வரைக்கும். அதுதான் நாங்க எங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே சவுத் ஆப்பிரிக்கால பேசுவோம். கண்டிஷன்ஸ் ஆர் கிங். எவ்வளவு தூரம் கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்றீங்க ஒன்னே புரிஞ்சுக்கோங்க. யூஏஇல எக்ஸப்ட் ஷார்ஜா விட்டுருங்க. ஷார்ஜா நான் திருப்பியும் சொல்றேன், லாஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா 150 அடிச்சாங்க கிங்ஸ் 11. எதிர்பார்ப்பீங்க ஹை ஸ்கோரிங் கேம் வராது, உருள ஆரம்பிக்கும், திரும்ப ஆரம்பிக்கும், மிஸ்பிஹேவ் பண்ணும் விக்கெட்ஸ். சின்ன விக்கெட்னு அடிக்க போவீங்க, விக்கெட் விழும். துபாயில விக்கெட் பெட்டர் ஆயினே போகும். நேத்து அன்பார்ச்சுனேட்டா டெல்லியோட மார்ஜின் ஆஃப் லாஸ் ஜாஸ்திங்கிறதுனால ப்ளீஸ் டோன்ட் பிளேம் த விக்கெட். இப்ப துபாயோட விக்கெட், அபுதாபி விக்கெட்ல 196. That was the highest chase ever been done against Mumbai Indians in the history of IPL. That has happened in Abu Dhabi where the ground dimensions are bigger. அதனால சேசிங் அப்படிங்கும்போது நீங்க யோசிக்க வேணாம். டாஸ் வின் பண்ணிட்டு ஐயா நான் தான் பேட்டிங் போற காலம் முடிஞ்சு போச்சு. the wicket will get better and better. ஏன்னா துபாயிலையும் சரி அபுதாபிலையும் சரி விக்கெட் வந்து பயங்கர ஹார்டா. துபாயில மட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் particularly in the evening matches the fast bowlers in the power playல ஜோஃப்ரா ஆர்ச்சர், ககிஸ்வர் ரபாதா இந்த மாதிரி குயிக்கா போடுறவங்க, ஈவன் சமன் லைக் புவனேஸ்வர் குமார் இஃப் யூ தேர் கேன் ஸ்விங் தி பால் ஈதர் வேஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். அப்படிங்கும்போது இதுதான் ரீசனே ஒழிய இட்ஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கண்டிஷன்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பிஹேவ் தி ரெஸ்ட் ஆஃப் தி டூர்னமெண்ட். ரைட், அடுத்த கேள்வி எனக்கே வந்திருக்கு. சாய் விக்னேஷ் 66 66ல பிறந்தாரா இல்ல ஏதோ 66ஓட நம்பரோட ஏதோ இதுவான்னு தெரியல. ஹாய் அஸ்வின், do you feel any significant difference between bowling with different keepers behind the stumps? For example, MS normally keeps quiet. DK loudly cheers for the bowler after every ball. Rishabh Pant keeps on shouting after every ball. Sometimes it looks like he even calls yes no on behalf of the batsman. அத பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இது என்னன்னா நிறைய தடவை கீப்பர் பேசுறது உங்களுக்கு ஸ்டம்ப் மைக்ல தான் கேட்கும். போலருக்குலாம் பெருசா கேட்கவே கேட்காது. கிரௌட் நாய்ஸ் எல்லாம் அது வந்து சேரவே சேராது. நிறைய அவங்க ஸ்டம்ப் மைக்ல பேசுறது வந்து சம்டைம்ஸ் அவங்களோட எனர்ஜி அப் பண்ணிக்கிறதுக்கு, இல்ல பேட் பேட்ல நிக்கிறவங்க, ஸ்லிப்ல நிக்கிறவங்க இவங்களோட எனர்ஜி அப் பண்றதுக்கு, பேட்ஸ்மேனை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு, இதுக்காக தான் பேசுவாங்களே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல ரஞ்சி டிராஃபிலாம் ஆடும்போது கீப்பர் கத்துனா அதுதான் இருக்கிற ஒரே நாய்ஸ். அந்த கிரவுண்ட்லயே எங்களை தவிர இருக்கக்கூடிய ரெண்டே ஜீவிகள் வந்து மாடும் நாய் மட்டும்தான். ஸோ அவங்க எல்லாம் இருக்கும்போது பிளேயர்ஸ் பேசுறதுலாம் நல்லாவே கேட்கும். இன்ஃபேக்ட் கீப்பர் பேசுனா வெளில போறவங்க நடந்து போறவங்க கூட கேட்கும். பட் கிரவுண்ட்ல கொஞ்சம் கஷ்டம் கேட்கறது. ஏன்னா ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. இந்த ஐபிஎல்ல ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வேற ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஒரு காமராஜ் ஆடிட்டோரியம்ல இருக்கிற ஃபீலிங் இருக்கு சம்டைம்ஸ். ஸோ எல்லாமே ஐ மீன் பெருசா இது இல்லை. சம்டைம்ஸ் கீப்பரோட இன்சைட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு கீப்பரும் ஒரு மாதிரி இன்சைட் கொடுப்பாங்க. அதனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரகம் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை முடிச்சிடுறேன். காஷ்யப் அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு. ஹாய் பிரசன்னா, why isn't a spinner back to bowl the super over or even in the death overs? Even top quality spinners like Rashid, Ashwin and Narayan aren't bowling in the death overs and captains prefer to go with pace bowlers. Why? அதே ரன்னை தானே ஃபாஸ்ட் பவுலரும் போறாங்க. சொல்லுப்பா.
எக்ஸ்ட்ராடினரி கொஸ்டின் இது. டு பி ஆனஸ்ட் வித் யூ, இப்ப நானே வந்து லாஸ்ட் டைம் வந்து எங்க கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின் கிங்ஸ்ல அண்ட் பஞ்சாபுக்கு அவரோட நிறைய சண்டை போட்டிருக்கேன். நீங்க தான் போகணும் டெத்லன்னு. அவர் போன வருஷம் டெத் ஓவர்ஸ்ல ரெக்கார்டு பயங்கரமா இருந்தது, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எக்ஸாக்ட்லி. சோ ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இப்போ the last 5 years of T20 all over the world in global leagues, even though the spinners are bowled less, they have got a better strike rate if not economy against the fast bowlers. ஏன்னா நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள், கியர் ரொம்ப எல்லாருமே என்ன பண்றாங்க, இப்போ ரசல் மாதிரி ஒரு ஆள்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் ஒய்டியா இருக்காரு, ஒய்டா போட்டாலும் பரவாயில்லப்பா, இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ரன் கொடுத்து அவனை ஓடி இருந்த நெகட்டிவ் தான் பார்ப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஒய்டியா இருக்கிறோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறோ போட முடியாது, ட்ரெஜெக்டரியில தான் பீட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நரேன் ஆகட்டும், அஸ்வின் ஆகட்டும், ஈவன் ஐ வில் ட்ரை யூஸ் யஜ்வேந்தர் சஹல் as well. இப்ப சஹர் வந்து ஸ்லோவா போடுற ஆளு, நீங்க ஃபீட்டை யூஸ் பண்ண தெரியலன்னு நம்ம வருண் சக்கரவர்த்தி எடுத்தாரு, எப்படி எடுத்தாரு, டெத்ல போடுறதுனால தான் எடுக்க முடியும். எக்ஸாக்ட்லி. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது பியூட்டிஃபுல் கொஸ்டின். இப்ப நான் வந்து அனலிஸ்டா ஒரு டீம்ல இருந்தேன், இப்போ ஒரு கேப்டன் வந்து நான் கேட்கறது கோச் நான் சொல்றதை கேட்கற மாதிரி இருந்தா நான் கொடுக்குற முதல் ரிசர்ச் அதான் இருக்கும். ரஷீத் கானை விட நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, இந்த அஸ்வின், சுனில் நரேன், யஜ்வேந்தர் சஹல் இந்த மாதிரி நிறைய ட்ரெஜெக்டரி வேரி பண்ற ஸ்பின்னர்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ணேன்னா எனக்கு விக்கெட்ஸ் விட சான்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஸ்பின்னர் இப்ப சஹலே போட்டு ஒரு 15 ரன் கொடுத்தாருன்னா why did he consider 15 ரன்ஸ் மேல போட்டாரா இல்ல ஷார்ட்டா போறாரா, பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த்துக்கு போட்டாரா, அப்படிதான் யோசிக்கணும் வழியா. ஒரு 15 ரன் கொடுத்துட்டாரு, இனிமே போட மாட்டாரு, முத்திரா நான் குத்த மாட்டேன்னு சொல்ல வரேன். சரி, ஓகே, ரைட். அப்ப அடுத்த கேள்வி சுஜித் ஸ்டாலின் பேர் ரொம்ப லைக் பண்றேன். ஹலோ ஆஷ்னா, நோ क्वेश्चंस டு பி ஆனஸ்ட். அடப்பாவி, பேரை லைக் பண்ணது இப்படியா? ஜஸ்ட் ஹியர் டு அப்ரிஷியேட் தி எஃபர்ட்ஸ் யூ ஆர் இன்ஃபியூசிங் டு என்டர்டெயின் us. We need regular episodes even after IPL. Please promise that. Love from Abu Dhabi. Keep growing with your cricketing career and P-Dog's acting career. இஷ்டத்துக்கு. Shout out to your back end team who have been doing a great job behind the scenes. Back end team வேற இருக்கிறதே நல்லா பாத்திர பண்ண மாதிரி 4-5 பேர், இதுல ஒரு பேக் அண்ட் டீம். சரி, ஓகே, ரைட். தேங்க்யூ சுஜித். இன்ஃபேக்ட் வந்து ஒரு வேற ஒரு பயங்கரமான கான்செப்ட் இருக்கு. ஐபிஎல் முடிஞ்ச உடனே நிறைய லாக்டவுன் ஃபேஸ் இருக்கு, ஆஸ்திரேலியா டூர் வேற போறோம். ஸோ எக்கச்சக்கமா லைன் அப், ஒரு என்டர்டெய்னிங்கா தான் இருக்கு, ஒரு பயங்கரமான பிரேக். இனி இந்த போனா ஒரு கேள்விக்குறி செக்மெண்ட் முடிவுக்கு வந்துருச்சு. பிரசன்னாவும் பிரவீனும் கலக்கி எடுத்திருக்காங்க. போன மேட்ச் வந்து சிஎஸ்கே ஜெயிச்ச சந்தோஷத்துல திருப்பி பிரவீன் எல்லோவே போட்டு வந்திருக்காரு. வேட்டையாடு விளையாடு ரவுண்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. வேட்டையாடு விளையாடு. பிரவீன், இன்னைக்கு வேட்டையாடு விளையாடுல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கேட்கணுமா? யாரை பேக் பண்றீங்க? நான் சிஎஸ்கே தான். பட் சிஎஸ்கே போறது முன்னாடி கேகேஆர் பத்தி என்னோட அப்சர்வேஷன் சொல்லிட்டு அப்படியே சிஎஸ்கே கிட்ட போனோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் வந்து அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அதாவது சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிற மாதிரி தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ 1 டவுன் போ, நீ 2 டவுன் போ, நீ 3 டவுன் போ, இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா டீமே 4 டவுன்னா தான் இருக்கும். ஸோ ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஸோ அதுக்காக ரொம்ப கஷ்டமாயிடும். இல்லைன்னா ஒரு லாஜிக்கே எனக்கு புரியல. எதுக்கு கமின்ஸை வந்து அடுப்பதுக்கு முன்னாடி நாகர்கோட்டிய கோயிங்ஸ்ன்னு சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. அந்த மேட்ச்ல, போன மேட்ச்ல கமிங்ஸ் முன்னாடி எப்படி நாகர்கோட்டை அனுப்புனாங்கன்னு புரியல. சோ ஒரு பேட்டிங் ஆர்டர் கன்ஃபியூஷன் இருந்துட்டே தான் இருக்கு. பட் விஷயம் இருக்கலாம், ஒரு கோடி விஷயம் இருக்கலாம் நாகர்கோடி அனுப்புறதுக்கு. நான் போட்ட மொக்க. கேகேஆர் கிட்ட கன்சிஸ்டன்சி இல்ல. ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாங்க, ஒரு மேட்ச் நல்லா இல்ல. பட் ஆனா சிஎஸ்கே கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கு. எல்லா மேட்சுமே கேவலமா ஆடணும். பட் அது கேவலமா ஆடி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இப்ப நல்லா ஆட ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இப்போ மெயின்டைன் ஆயிடும். மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் த டீம் இப்போ வந்து ப்ராப்பர் பேலன்ஸா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கைத்து மேல நடக்கும் போது, ஒரு கட்டையை தூக்கி நடக்கும்போது ப்ராப்பர் அந்த அளவுக்கு பேலன்ஸ் இப்போ இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல நியூ லுக் இருக்கு. பெஞ்ச் ஸ்ட்ரென்த்ல எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச்ல பிசியோ அனலிஸ்ட் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யாரெல்லாம் டக் அவுட்ல இருக்கவங்க எல்லாருமே சான்ஸ் இருக்கு 11ல ஆடுறதுக்கு. பட் இதனால இந்த மெயின் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த நியூ லுக் அண்ட் பேலன்ஸ்டு டீம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், இதுதான் கோயிங் ஃபார்வர்ட். இதுதான் should be the way of CSK நினைக்கிறேன். பர்கெட் ரோடு மொனையில நியூ லுக் டெய்லர்ஸ்னு இருந்தாங்க. அவங்களை இவ்வளவு வாட்டி ப்ரமோட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க கலக்கிட்டீங்க. பிரசன்னா, நீங்களும் இப்போ சிஎஸ்கே பேக் பண்ணிக்கிறீங்களா? முடிச்சிடலாமா ஷோவை? நல்ல குயிக்கா சொல்லிடுறேன். இப்போ பிரவீன் சார் வந்து கரெக்டா சொன்னாரு. இப்போ கேகேஆரோட பேட்டிங் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி கில்ல தவிர அந்த பக்கம் யார ஓப்பனிங், யார ஒன் டவுன், ராணா ஓப்பனிங் ஆடிட்டாரு, நரேன் ஓப்பனிங் ஆடிட்டாரு, திரிபாட்டி ஓப்பனிங் ஆடிட்டாரு. ஸோ ரன்னிங் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு பி ஆனஸ்ட் வித். ஸோ அவரோட பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் பாயிண்ட். அப்படி பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் வந்து தேர் ஆல்சோ ஹேவிங் தேர் ஓன் ப்ராப்ளம் வித் தேர் பேட்டிங். அவங்களுக்கும் வந்து ஒரு செட்டில்டு
பேட்டிங் லைனப் இல்ல. ஃபாஃப் டு பிளஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியா ஆரம்பிச்சாரு டோர்னமெண்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த கேஸ் வந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப லாஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் ஆடும்போது நான் ஒரே ஒரு ஸ்டாட் தான் கொடுத்தேன். bowlers bowling 140 plus in the last 6 or 7 overs. CSK ஓட ஸ்ட்ரைக் ரேட் only 140. how much they struggle அப்படின்னு அப்ப நான் சொன்ன போது லாக்கி ஃபெர்குசன் ஒரு மிருகம் இல்ல, அந்த பீஸ்ட் வந்து இப்பதான் இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அந்த பீஸ்ட் வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல அவங்க என்ன மாதிரி டைட்டன் பண்ணாங்கன்னா ஒரே ஒரு கியர்ல தான் போறாங்க. நீ முதல் 10 ஓவர்ல எவ்வளவு ரன் வேணா அடி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த கடைசி 10 ஓவர்ல கமின்ஸோட பேஸ், ஃபெர்குசனோட பேஸ், சுனில் நாராயணோட மிஸ்ட்ரி போலிங், அப்புறம் ஈவன் இந்த ரிசர்வ் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற நாகர்கோடி, அது முதல்ல அதை சொல்லிட்டு இருப்பார். நாகர்கோடி ஏன் முன்னாடி இருக்குன்னா அவர் ஒரு கோடியில உட்கார்ந்து இருந்தாரு ஆக்சுவலா. சோ விக்கெட் வந்தோடனே என்ன ஆச்சு, கமின்ஸ் போர்த்து பதில் அவர் கோடியில உட்கார்ந்தாரு, யாரும் பார்க்கல, அவர் முன்னாடி எழுந்து போயிட்டாரு. அதனாலதான் நாகர்கோடி வந்து கமின்ஸுக்கு முன்னாடி போயிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி அதுல ஒரு கோடி டிஸ்கஸ் பண்ணலாம், சோ அதை விட்டுருங்க. சோ நாகர்கோடியா இருக்கட்டும், மாவியா இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணா இருக்கட்டும், they also clock 140 km/h. that is what exactly CSK batsmen don't like at the back end. So கணிதன்ல நிறைய இது இருக்கு. So என்ன பாத்தீங்கன்னா honestly speaking it's very difficult to separate between both the teams, but KKR has got some edge. இந்த ஷோ மக்கள் என்ன நினைக்க போறாங்க, கொடி படத்துக்கு ப்ரமோஷன், அந்த படத்துக்கு ப்ரமோஷன் இல்ல, எத்தனை கொடி. எனிவே வேட்டையாட முடிவுக்கு வந்துருச்சு, யாரை பேக் பண்ண அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. மஞ்ச சட்டை போட்ட பிரவீன் வந்து சிஎஸ்கேவையும், வெள்ளை சட்டை போட்ட பிரசன்னா வந்து கேகேஆரையும் பேக் பண்றாங்க. அடுத்த ரவுண்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாருடா மகேஷ்? பிரசன்னா சொல்லுங்க, யாருடா மகேஷ்? கேகேஆருக்கு யாருடா மகேஷ்? சோ இப்போ நான் வந்து திருப்பியும் தலைவனுக்குன்னு சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, நிறைய எதிர்பார்த்தேன் சார் நீங்க இது யாருடா மகேஷ் பண்ணி அதை இழுத்து விட்டுறோம், இது பஃபரிங்க, ஏன்னா என்ன நீங்க தலைவன் தான் சொல்ல போறீங்க. இப்ப எல்லாம் திருச்செந்து ஒரு முருகனுக்கு அரவகாரன் நினைப்பாங்க. இல்ல, ஐ எம் கோயிங் டு ஆப்ட் ஃபார் மோஸ்ட் அக்கம்ப்ளிஷ்ட் டேலண்டட் சுப்மான் கில். இது ரீசன் பாத்தீங்கன்னா இப்ப அவரோட கன்சிஸ்டன்சி. இப்ப இந்த 2018 ஐபிஎல்ல இருந்து ஃபர்ஸ்ட் 10 பால்ஸ்குள்ள அவர் வந்து 6 தான் அவுட் ஆயிருக்காரு. இப்ப நீங்க வந்து இந்த 2.5 years ஆஃப் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஓகே, நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க எத்தனை 80 அடிச்சிருக்காரு, எத்தனை 100 அடிச்சிருக்காரு. சோ அதுக்கு எனக்கு ஆன்சர் இல்லை, பிகாஸ் he is someone whose role has always been to set up the innings until 12 overs, which has done magnificently. இந்த ஐபிஎல்லையும் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் 10 பால்குள்ள அவுட் ஆயிருக்காரு. சோ அவர் அந்த ரோல் லாஸ்ட் கேமே பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அவரோட ஸ்டே பண்ணியிருந்தாங்க. போத் மோர்கன் they were going hammer and tongs. 8 ஓவர்ல 80 ரன் வந்துட்டு அப்புறம் டக்குன்னு 90 for 4 அடிச்சுட்டு ஓரத்துல உட்காந்து இந்த கோடி உள்ள போனதுனால வேற வழி இல்லாம யூஸ் டு ஆங்கர் தி இன்னிங்ஸ், இல்லைன்னா இவரோட காட் 100. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சீயிங் சிஎஸ்கேஸ் bowlers, அவர் வந்து அந்த டெக்னிக்கல் டிஃபிஷியன்ஸா கிடையாது, நோண்டி கொடுக்குற ஆள்லாம் கிடையாது. தீபக் சஹர் இஸ் கோயிங் டு பி a challenge, but he's got answers against Deepak Chahar and the spinners. Yes, Imran Tahir வந்துட்டாரு, Santner வந்துட்டாரு. It looks lot better than what it was, but Shubman Gill will have all the answers against him and he is going to be my Mahesh. ஸ்பெஷல் பிளேயருங்க சுப்மன் கில், சொல்லி அவனை நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸ்பெஷல் பிளேயர். எனிவே பிரசனா, சுப்மன் கில்னு சொல்லியிருக்காரு, அவரை தயவுசெய்து நாளைக்கு கேப்டனா போட்டுருங்க. சாரி, இன்னைக்கு கேப்டனா போட்டுருங்க ஃபேண்டசி டீம்ல. ஒருவேளை நீ ஒரு கேப்டனா போட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அத்தனை அதுக்கான ரிவார்ட்ஸும் பிரசன்னாவை தான் சார்ந்தது. அப்படி சப்போஸிங் ஒர்க் ஆகலன்னா என்ன வேணா திட்டுங்க, பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ட்விட்டர்ல. பிரவீன், யாருடா மகேஷ்? அதாவது இந்த மேட்சே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போற மேட்ச் வந்து கேகேஆர் பயங்கர பிரஷரான ஒரு மேட்ச். ஜெயிச்சே அவனோட பிரஷர், சிஎஸ்கே அந்த பிரஷர் கிடையாது. அதனால ஜாலியா அடிப்பாங்க, பின்ன போறாங்க. என்னோட மகேஷ் வந்து ஜெகதீசன். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் தான் கிடைச்சிருக்கு, இந்த தடவை சான்ஸ் திருப்பி கிடைச்சிருக்கு. இந்த தடவை அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும், கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாரு. அதாவது ஜெகமே தந்திரம் கேள்விப்பட்டோமே, ஜெகதீசனே மந்திரம்னு சொல்லி இந்த தடவை ஆட போறாங்க டீம். ஏன்னா நம்ம பிரசன்னா சொன்ன மாதிரி ஆள பிறந்தவன் தமிழன். ஆஹா ஆஹா ஆஹா, ஜெகமே மந்திரம், ஜெகதீசனே ஜெகமே தந்திரம், ஜெகதீசனே மந்திரம். ஜெகதீசன் தான் என் எந்திரம் அப்படின்னு சொல்லி யாருடா மகேஷோட ரவுண்ட முடிவு பண்ணிருக்காரு பிரவீன். ரைட், யாருடா மகேஷ்ல 1000 நிமிஷம் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் கேட்டுதானே தெரிஞ்சுக்கணும் அந்த வெப்பன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆயுதம் செய்வோம் ஃபார் விக்டரி ரவுண்டுக்குள்ள போ. பிரசன்னா சொன்னாரு சுப்மன் கில், சுப்மங்கல் சாவ்தான், அவர் தான் வந்து அவரோட மகேஷ்னு சொல்லியிருக்காரு. அவரை நீங்க எப்படி கவுண்டர் பண்ண போறீங்க? எந்த எந்திரத்தை வச்சு கவுண்டர் பண்ண போறீங்க கேட்டுனே இருந்தீங்க. இம்ரான் தாயிர் வந்தாரு, அவர் பேர் தான் சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த தடவை வந்து சுட்டி குழந்தை கரண் மூலியமா தான் சுப்மன் கில்ல பண்ண போறேன். சுப்மன் கில்ல கில் பண்றதுக்கு என்னோட சுட்டி குழந்தை சாம் கரண், அவர் கரண் மட்டும் இல்ல சூரன் எல்லாமே பண்றாரு.
பேட்டிங் bowling ஃபீல்டிங் இன்னும் தாடி கூட ஒழுங்கா வளரல. ஸ்பின்னர். சோ மிஸ்டர் கில்ல கில் பண்ண போறது என்னோட ஆயுதம் வந்து மிஸ்டர் கரண். அதுவும் எப்படி மிட் ஆஃப்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆவாரு. கேட்ச் பிடிக்க போறது இதே மாதிரிதான் போன தடவை சொன்னது அடுத்த மேட்ச்ல நடந்தது. பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆடவே இல்லை, அதனாலதான் அது ஒர்க் அவுட் ஆகல. அது ஐ திங்க் ரோஹித்தோட ஃபால்ட் தான் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸோட ஃபால்ட் அது இன்ஃபேக்ட் வந்து தீபக் சஹர் போட்டு லாங் ஆன்ல பிடிக்கும். நீங்க கடைசியில ஒரு விக்கெட் விட 10 விக்கெட் நாங்க ஜெயிச்சோங்க. கோபால் அடுத்த ரீலுக்கு போங்க கோபால். சரி, அடுத்த ரீலுக்கு இழுத்து எடுக்கலாம். சரி, போய் காட்டாதனால தான் பிரவீனோட பழிக்கல. இந்த தடவை சாம் கரன் போட்டு கில் அடிச்சு பாப் டு பிளஸி மிட் ஆஃப்ல பிடிக்கிறாரு இல்லையா? ஆமா, பவர் பிளேக்குள்ளே. ஆமா, இந்த மூணுத்தையும் நீங்க கரெக்டா எடுத்தீங்கன்னா கேட்சுக்கு ஒரு 15 பாயிண்ட், விக்கெட்டுக்கு ஒரு 25 பாயிண்ட், கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 60-65 பாயிண்ட் கிட்ட வருது. சரி, பிரச்சனை நீங்க சொல்லுங்க. ஆயுதம் செய்வோம் விக்டரியில யாரை வச்சு கவுண்டர் பண்ண போறீங்க? ஜெகதீசன். சொல்றதுக்கு முன்னாடி பிரவீன் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிஸ் கிரிக்கெட்டிங் நாலேஜ். கில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உள்ள வந்த போல்ட்டுக்கே கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அப்படியே லீன் பண்ணி ஃபாலோவர் ஆகி ஃபிளிக் ஆட போவாரு. நிறைய வந்து இந்த மிட் விக்கெட்ல வந்து ஏர்ல நிறைய போகும். ஸோ பிரவீனோட சாய்ஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்கு. ஐ வுட் ராதர் சே மிட் விக்கெட்ல ஏர்ல போய் கேட்ச் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் பிரவீன். ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். இப்போ என்னோட இதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்பர் 4 ஆட போறாரு ஜெகதீசன். அப்படிங்கும் போது நாங்க வச்சிருக்கிற ஆயுதம் வந்து லாக்கி ஃபெர்குசன். ஏன்னா ஆஃப்டர் 6 overs அவங்களை இன்ட்ரோடியூஸே பண்றாங்க. ஜெகதீசன் இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் அ பேக் ஃபுட் பிளேயர். ஐ ஒர்க் வித் ஹிம் இன் திண்டுக்கல் டிராகன்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த்ஸே வந்து இந்த பியூட்டிஃபுல்லா ஸ்கொயர் டிரைவ் அடிப்பாரு, கட்டு நிறைய அடிப்பாரு, நிறைய முன்னாடி வரமாட்டாரு. லாக்கி ஃபெர்குசனோட லென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் லென்ஸ். இப்ப நீங்க ஆடிட்டு அந்த 130 kilometers 128 kilometers to 150 ஆடுறதுக்கு டைம் இருக்குமா அந்த கொஸ்டின்ஸ். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வில் சூஸ் லாக்கி ஃபெர்குசன். ஸோ அன்செட்லி வேர் ஹேவ் a chance of getting caught behind on the back foot. ஜெகதீசனே எந்திரம், அதை உடைக்க போவ ஆயுதம் லாக்கி ஃபெர்கசன் அப்படின்னு பிரசன்னா சொல்லியிருக்காரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த ரவுண்ட் முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த ரவுண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா கேள்விகள் நான் கேட்க போறேன். கணிதன் அந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் கேட்க போறது, பிரவீன் இப்படிக்கு உன்னை பிஎல் அப்படின்னு நம்ம கடைசியில பேசினதுக்கும் கடைசி 4 நாளைக்கு ரிசல்ட் எல்லாம் அப்படியே பரோட்டா மாதிரி திருப்பி போட்டிருக்கு. எப்படி இருக்கு பார்க்கும்போது அப்படின்னு இருக்கு? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாப் 3 டீம்ஸ் சஃபர் பண்ணுது. நான் வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன், ஓகே எம்ஐ டிசி ஆர்சிபி வந்து டாப் 3ல வந்துருவாங்க, 4வது இடத்துக்கு அடிச்சுப்பாங்க. இப்ப அந்த 3 பேருமே அந்த 3 இடத்துக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லும் போது ஹோல் ஐபிஎல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ இந்த மேட்ச் பர்டிகுலர் இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல எனக்கு கணிதன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, பட் அனாலிட்டிக்கல் டீகோடிங் ஒண்ணு இருக்கு. என்னது அனாலிட்டிக்கல் டீகோடிங்? ஆமா, நேத்து தான் அந்த வார்த்தையை கத்துக்கினேன். அது எப்படியாவது யூஸ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதை யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி யூஸ் பண்றேன். அது என்னன்னா, இப்போ டிகே வந்து விக்கெட் கீப்பிங் பண்றாரு, வருண் சக்கரவர்த்தி போல் பண்றாரு. அப்போ வந்து போடு அடிக்க மாட்டான்னு சொன்னா ரன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி போடுவார்னு அர்த்தம். அடிக்க மாட்டான் போடுன்னு சொன்னா விக்கெட் எடுக்கிற மாதிரி போடுவார்னு அர்த்தம். வெறும் சபாஷ் அப்படின்னு சொன்னா யாரோ தமிழ் தெரியாத போலர் போடுறாங்கன்னு அர்த்தம். சோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டீகோடிங், அனாலிட்டிக்கல் டீகோடிங் மூலியமா இது கண்டுபிடிச்சேன். இது இந்த பிரசன்னா சார் அனாலிட்டிக்கல் அளவுக்கு வராது, பட் இருந்தாலும் நான் ஒரு கணக்கு கணிச்சு வச்சிருக்கேன். இதனால பிரவீன் சொன்னதை வச்சு பாத்தீங்கன்னா, நீங்க கேகேஆரோட விளையாடும் போது உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை தமிழ் தெரியல அப்படின்னா புரியாத மாதிரி அப்படியே கண்டமேனிக்கு பால பார்த்து சுத்த வேண்டியதான் அர்த்தம். பிரசன்னா கரெக்டா தான் சொல்லிருக்க? அவர் சொல்றதுக்கு அப்பீலே இல்லைங்க. நீ விட்டா பாப்பா மாமி இல்லாத வில்லு பாட்டே பாடுவ, அதை விட கணிதன்ல சொல்லு ஐபிஎல் பாயிண்ட் டேபிள் பத்தி பாடு, வில்லு பாட்டு. இப்ப என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன், இப்ப அகைன்ஸ்டா உட்காந்துருக்கேன். இப்ப 2 டீமோட லூப் ஹோல்ஸ் என்ன as far as batting and bowling are concerned. இப்ப சிஎஸ்கே எடுத்தீங்கன்னா பேட்டிங் 140+ ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னா ஃபாஃபும் ஜடேஜாவும். இப்ப ஜடேஜா ஹார்ட்லி பேட்ஸ். இப்ப ஒண்ணு சொல்றேன், ப்ரீவியஸ் சிஎஸ்கேல அஸ்வின் அவர் நிறைய பீன் பார்ட் ஆஃப் இட். 45 பால் ஆடினா 100 அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். மேத்யூ ஹேடன், Doyne Smith, if he bats 45 balls, Brendan McCullum, they are all quite destructive. இப்ப இருக்கிற சிஎஸ்ஏ டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா 45 பால்ல 65 ரன் அடிக்கிறாங்க. அது போராது. Mayank Agarwal scored 100 when he batted 45 balls against Rajasthan Royals in Sharjah.
45 பால் நீங்க ஆனீங்கன்னா 100 வரணும். 100 வந்தாதான் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஜானி பேஸ்டோ காட் 97 க்ளோஸ் டு 50 பால்ஸ். நேத்து வார்னர் ஆடின இன்னிங்ஸ் அது அன்பார்ச்சுனேட்டா சிஎஸ்கேக்கு வரவே இல்லை. ஒரே பிளேயர்னா வாட்சன். அவர் 4 மேட்சுக்கு ஒரு தடவை அவர் 100 அடிச்சாரு சன்ரைசர்ஸோட வேற லெவல் 100 இந்த ஃபைனல்ஸ்ல ஐபிஎல்ல. தட் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் சிஎஸ்கேஸ் பேக். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2015 இருந்து நரேனுக்கு அகேன்ஸ்டா ராய்டுவோட ஸ்ட்ரைக் ரேட் 94, தோனியோட ஸ்ட்ரைக் ரேட் 50, ஜடேஜாவோட ஸ்ட்ரைக் ரேட் 100, டூப்ளசியோட ஸ்ட்ரைக் ரேட் 50. Sam Curran is the only player who's batted 12 balls against him. He's got a strike rate of 241, but is going to play after power play or very late in the innings. So Narayan's overs is going to be a vital cog for them. அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஸ்டாட் 140 பிளஸ் நீங்க போட்டீங்கன்னா they only score at 140 strike rate. That is 45 in the 5 overs. It's not going to help their cause. Running between the wickets, CSK is -3 overall in the tournament. ரொம்ப ஈஸியா கேட்பீங்க -3ன்றது என்னன்னு, அதுக்கு போற வரேன். போலிங்ல சாரோட எக்கானமி 7.28 with 12 wickets. அதை எடுத்துட்டீங்கன்னா வேற எல்லாருமே more than 8.5. Imran has just played. He's got an economy of 7 and Santner has just played 1 game. That cannot be counted at all. Fieldingல they are still -7. நான் ஒரு 10 எபிசோட் முன்னாடி சொன்னேன் இன்னும். ஸோ இந்த -7யும் -3 பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு 10 ரன் போயிடுச்சு. 10 ரன்னுங்கிறது மேசிவ் டிஃபரன்ஸ். இப்ப நீங்க அவங்களோட கேகேஆரோட பேட்டிங் வந்தீங்கன்னா 140 பிளஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னா அவருக்கும் ஒன்லி இருக்குது சுனில் நரேன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் ஸ்ட்ரகிளிங். பிரவீனோட பாயிண்ட் வெரி வைட்டல் ஆன் தட். தே ஹவ் காட் a பேட்டிங் ஆர்டர் which has become a disorder right now. அதுக்கப்புறம் கில் 10 ஓவர் மேல ஆடினா 24 இன்னிங்ஸ் ஆடிக்காரு 28. That's very very high percentage of consistency. He averages 56. KKR score 169, which will definitely be enough for the bowling what they've got to defend this. இவங்களோட ரன்னிங் between the wickets +4. தினேஷ் கார்த்திக் exceptional runner between the wickets. திருச்செந்தூர் முருகன் they are also very good. அங்க they are edging 4 runs out of it. bowlingல பாத்தீங்கன்னா Ferguson's economy is 5.93, Varun's economy is 7.18, Cummins is 7.81, Narayan is 8.06. Most of them are bowling after 10 overs. Is going to be vital. Narayan since 2014 IPL, அவரோட economy against CSK overall is just 5.72. என்ன டிஃபரன்ஸ் அவர் லாஸ்ட் மேட்ச்ல கிரியேட் பண்ணாருங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. மிடில் ஓவர்ஸ்ல 7 to 15 இவங்க கன்சீட் பண்ற ரன்ஸ் only 67, which is the most economical among all the teams, out of which they only concede 42% of boundaries. CSK ஓட ப்ராப்ளம் பவுண்டரிஸும் கிடையாது, அவங்க ஓடுறதும் கஷ்டப்படுறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஃபெர்குசன் வந்த அப்புறம் from overs 11 to 20 the last 4 games அவங்க கன்சீட் பண்ண ரன்ஸ் in the last 10 overs back end is only 76 runs and they are striking at every 17 balls. So 76 in the last 10 overs is very less and their fielding is +3. இத கணக்கு பண்ணீங்கன்னா they got an overall edge of 17 runs before the game starts. So edge அப்படின்னு பாத்தீங்கன்னா KKR இருக்கு. But as a CSK fan, I wish all these stats tumble. Simple as that. எல்லாத்தையும் சொல்லிட்டு அது நடக்க கூடாதுன்னு சொல்ற மனசு இருக்கு பாருங்க, அதுதான் சார் கடவுள். அதுதான் கடவுள். பிரவீன் ஒரு ரமணா படம் பார்த்து முடிச்ச மாதிரி இல்ல? ப்ரொஃபசர் ரமணாவே ஹெட்போன்ஸ் மாட்டிட்டு ஸ்கிரீன் முன்னாடி உட்கார்ந்த மாதிரி இருக்கு. சரி ப்ரொஃபசர் ரமணா, இப்போ உங்க 2 பேரையும் ஆன் த ஸ்பாட் போட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. உங்களோட டாப் 4 பிக் பண்ணுங்க. கரெக்டா வருதா இல்லையான்னு பாப்போம். ஓகே, என்னோட டாப் 4 இப்ப இருக்கிற டாப் 3 the DC, MI, RCB and Kings 11 Punjab. பிரசன்னா நீங்க? நானும் அந்த டாப் 3 அவர் சொன்னதுதான், MI, DC, RCB and KKR. ஓகே, வித்தியாசமா சொல்லிருக்கீங்க. யார் கரெக்டா வந்திருக்கீங்கன்னு பார்க்க வேண்டிய நேரம் கூடிய சீக்கிரம் வந்துடும், இன்னும் ஒரு வாரத்துல. அதை பார்த்தெல்லாம் அன்டில் தென் இந்த எபிசோட பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபசர் ரமணா இன்னைக்கு நிறைய ஸ்டாட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி ஒரு நல்ல டீமா செட் பண்ணுங்க. ஃபேண்டசியில நல்லா ஜெயிங்க. பிரவீன், அவர் சொன்னதை கேட்டு நீங்களே ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிரவீன், all of you stay home, stay safe. இந்த எபிசோட என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Thank you so much. This is Ashwin and do like, share and subscribe to my YouTube channel.